பாண்டி, ஆ சொல்லுங்க. என்ன இங்க உட்காந்துருக்கீங்க? ஒன்றும் இல்லைங்க, சும்மா தான் உட்காந்துருக்கேன். என்ன பாண்டி, வானத்தையும் நீங்களும் பேசிக்கிறது இல்லையா? பேச மாட்றாங்க. பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லிட்டு போகாம விட்டல, அதில் கடுப்பா இருக்கா. அவ கோவமும் நியாயம் தானேங்க. திடீர்னு பொண்ணு பார்க்க வர சொல்லிட்டாங்க. எங்க உடனே பேசி முடிச்சு கல்யாணம்னு போயிடுவாங்களோன்னு பயம் வந்துருச்சுங்க. அதான் போக வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன். அவளோட ஃபேமிலியை அப்படி வெயிட் பண்ண வச்சது தப்பு தானே. அந்த நேரத்தில் எனக்கு என்ன பண்றதுன்னு ஒன்றும் தெரியல. புரியுது. நான் உன்னை கேட்பேன், தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? கேளுங்க. உங்களுக்கு வானதியை பிடிக்கும் தானே? பிடிக்குங்க. ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல, நீங்க நிஜமாவே சேரனை கல்யாணம் பண்ணாததுனால தான் கல்யாணம் வேணான்னு சொல்றீங்களா? ஆமாங்க. அண்ணன் கல்யாணம் ஆகாம இருக்கும்போது நான் எப்படிங்க கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அது எனக்கு புரியுது. ஆனா அது மட்டும் தான் காரணமா? ஆமாங்க. இல்ல, நானும் சோழனும் பேசிட்டு இருந்தோம். பேசாம சந்தா வீட்டுக்கு போய் அண்ணன் கல்யாணத்தை பத்தி பேசிட்டு வந்துடலான்னு பாக்குறோம். அவன் என்கிட்ட சொல்லவே இல்லையே. நாங்களே இப்பதான் பேசணும். சேரண்ணனுக்கு ஏற்கனவே பொண்ணு ரெடியா தான் இருக்கு. அப்புறம் எதுக்கு வெயிட் பண்ணணும்? அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்ல. அண்ணனுக்கு கல்யாணம் நடந்துட்டா நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. அண்ணன் கல்யாணம் முடிஞ்ச உடனே நீங்களும் வானதியும் கல்யாணம் பண்ணிக்கலாம். என்ன பாண்டி, அதுலயும் ஏதாச்சும் பிரச்சனையா? இல்ல, அண்ணன் கல்யாணம் முடிஞ்சாலுமே உடனே எனக்கு கல்யாணம் வேணுமான்னு தோணுதுங்க. லேட்டா பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்லைங்க. ஆனா வானதி தான் கொஞ்சம் அவசரப்படுறா. வானதி வீட்லயும் பிரஷர் போடுவாங்கல்ல. அதெல்லாம் புரியுது. ஆனா நான் இப்ப சொல்றது சரியான்னு தெரியல. ஆனா என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் படி சேரன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்காதது மட்டும் பிரச்சனை இல்ல, வேற ஏதோ பிரச்சனை இருக்கு. ஆனத்திய கல்யாணம் பண்றதாலயா? இல்ல கல்யாணம்னாலே உங்களுக்கு கொஞ்சம் பயமா? இல்லைங்க, வானதி எனக்கு பிடிக்கும். ஆனா கல்யாணம் பண்ண கொஞ்சம் பயமா இருக்கு. கொஞ்ச நாள் ஆகட்டுமேனு தோணுதுங்க. செட்டில் ஆயிட்டு அப்புறம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறீங்களோ? செட்டில் ஆகணுன்றது ஒண்ணு. ஆனா நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா எப்படி இருப்போம்னு தெரியலங்க. சாதாரணமா பேசும்போதே எங்களுக்குள்ள நிறைய சண்டை வருது. இதுல கல்யாணம் பண்ணா எப்படி இருப்போம், என்ன மாதிரி வாழ்வோம்னு குழப்பமாவே இருக்குங்க. எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கானே தெரியல. நான் வேற இப்பதான் கடையை லீஸுக்கு எடுத்திருக்கேன். கொஞ்ச நாள் போகட்டும்னு தோணுது. ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்றது நல்லது தானங்க. இப்ப கூட நான் சரியா சொல்றேன்னு தெரியல. ஆனா இந்த மாதிரி தான் நிறைய மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. குழப்பமா இருக்கும்போது எதுவும் பண்ண வேண்டாம்னு பாக்குறேன். பாண்டி, நீங்க சொல்றது எனக்கு நல்லா புரியுது. கல்யாணங்கிறது ஒரு சின்ன விஷயம் கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு டைம் எடுத்து கல்யாணம் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க. இதுல எந்த தப்பும் இல்ல. இந்த குழப்பத்தோடையும் பிரச்சனையோடையும் வேற வழி இல்லாம கல்யாணம் பண்றத நானுமே சப்போர்ட் பண்ண மாட்டேன். இன்னும் அவசரம் இல்ல. வானதி எங்கேயும் போயிட மாட்டாங்க. அவங்க வீட்டுல மட்டும்தான் கொஞ்சம் அவசரப்படுத்துவாங்க. அது நம்ம பேசிக்கலாம். நிதானமா யோசிச்சு டைம் எடுத்தே கல்யாணம் பண்ணுங்க. கன்ஃபியூஸ்டா இருக்கும்போது எந்த ஒரு சீரியஸ் டெசிஷனும் எடுக்க கூடாது. நானும் அதாங்க யோசிச்சேன். நீங்க கரெக்டா தான் யோசிச்சிருக்கீங்க. உங்களுக்கு ஒன்றும் அப்படி வயசாகல. வானதியும் இன்னும் காலேஜ் கூட முடிக்கல. ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா பொறுமையா கல்யாணங்கிற டாபிக் குள்ள வாங்க. பாத்துக்கலாம். இன்னும் அவசரம் இல்ல. வானதி எங்கேயும் போயிட மாட்டாங்க. அவங்க வீட்டுல மட்டும்தான் கொஞ்சம் அவசரப்படுத்துவாங்க. அது நம்ம பேசிக்கலாம். ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா பொறுமையா கல்யாணங்கிற டாபிக் குள்ள வாங்க. हाय। आइए। नमस्ते। नमस्ते। अंदर आइए। हाँ वरो। हाँ वांग वांग। आइए, आप बैठिए। என்னங்க? हाँ हाँ लीजिए। அப்புறம் சந்தா எப்படி இருக்கீங்க? मैं ठीक हूँ। பரவாயில்லையே,
உங்க ஊர்லயும் இந்த மாதிரி வீட்டுக்கு வந்தவங்க தண்ணி கொடுக்குற பழக்கம்லாம் இருக்கா இல்ல இங்க வந்து கத்துக்கிட்டீங்களா? नहीं वहाँ पे भी ये सब करती हूँ। ஒன்றும் புரியல. சரி கொடுங்க. உங்க அண்ணா भैया दुकान जाए हैं, अभी आ जाएंगे। आप लोग बात करो, मैं चाय बनाती हूँ। चाय चाय मसाला टी या चंदा? नहीं, नॉर्मल चाय। ஓஹோ. आपको मसाला चाय चाहिए? இல்ல 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 நீங்க மசாலா டீ நல்லா போடுவீங்கன்னு அண்ணன் சொல்லுச்சு அதான். சும்மா இருங்க. मैं मसाला चाय ही बनाऊंगी। எதுக்கு இப்ப தேவையில்லாம பேசுறீங்க? ஏங்க நீங்க மசாலா டீ குடிச்சிருக்கீங்களா? இல்ல. அப்புறம் என்ன, சந்தா போட போறாங்க, நீங்க குடிக்க போறீங்க, இதுல என்னங்க இருக்கு? நீங்க வேற மாதிரி கேட்டீங்க. நான் என்னங்க வேற மாதிரி கேட்டேன்? என்ன எப்பவுமே ஒரு தப்பான கண்ணோட்டத்திலே பாக்குறீங்க. எனக்கு என்னமோ கோளாறு உங்க கண்ணில் தான் தோணுது. ஆமா, இங்க ரொம்ப ஒழுங்கு அப்படியே. लीजिए। थैंक यू। மசாலா சாய்? ஆமா। மசாலா டீ தாங்க. டீ ரொம்ப நல்லா இருக்கு. அச்சா அச்சா, பௌத் அச்சா. வாங்க சொல்லணும் பையா. வாங்க வாங்க நிஸ் பாய், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் பையா. என்னடா நாங்க 2 பேர் வந்திருக்கோமேன்னு பார்க்காதீங்க, எல்லாம் ஒரு நல்ல விஷயமா தான் வந்திருக்கோம். ஏங்க நீங்களே சொல்லுங்க. நானா? அட பரவாயில்ல சொல்லுங்க. சோழன், நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, சேரன் எனக்கு நாங்க கல்யாணம் பண்ணணும்னு யோசிக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க. அதுக்கு என்ன நீங்க? சரி நானே சொல்றேன். பையா, அண்ணனுக்கு நம்ம நிறைய இடத்துல பொண்ணு பார்த்திருக்கோம், உங்களுக்கு தான் அது எல்லாமே தெரியுமே. இப்பதான் அண்ணனுக்கு பொண்ணு ரெடியா இருக்கே. அட மெக்கத்தை பாத்தீங்களா? சந்தாவுக்கு அண்ணனை பிடிச்சிருக்கு, அண்ணனுக்கும் சந்தாவை பிடிச்சிருக்கு, எங்க வீட்லயும் எல்லாருக்கும் சந்தாவை பிடிச்சிருக்கு. சந்தாவை எங்க அண்ணனுக்கு கட்டி கொடுக்கறதுல உங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. அப்போ அவங்க கல்யாணத்தை சீக்கிரமே முடிச்சிடலாம்ல? இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கும் ஓகேனா கல்யாண பேச்சை ஆரம்பிக்கலான்னு தான் வந்திருக்கோம். சரண் பையாவுக்கு என் தங்கச்சியை கட்டி கொடுக்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவ்வளவுதான். இனி அடுத்து என்ன, உங்க வீட்ல இருந்து உங்க அம்மா அப்பா எல்லாம் வரணும், வந்தா பேசி முடிச்சிடலாம். அவங்க இங்க வர சொன்னா வருவாங்களா? இல்ல நாங்க குடும்பத்தோட பீகார் வரணும்னா சொல்லுங்க, எல்லாரும் பிளைட் டிக்கெட் போட்டு கிளம்பி வந்துடுறோம். என்னங்க ஓகேவா? ஏங்க பின்ன பீகார் வரைக்கும் நடந்தா போவீங்க? இல்லங்க, எங்க ஊர்ல போய் கல்யாணத்தை முடிக்கிறதெல்லாம் அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல. ஏற்கனவே எங்க மாமாவுக்கு தான் சந்தாவை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு பேசி வச்சிருக்காங்க. இதெல்லாம் நான் சரண் பையா கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆனா சந்தாவுக்கு என் மாமாவை சுத்தமா பிடிக்காது. அவ அங்க இருந்தா அவளை கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு தான் நான் இங்க அவளை சென்னைக்கு கூட்டு வந்தேன். ஊர்ல இன்னுமே என் மாமாவுக்கு தான் சந்தாவை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. உடனே சந்தாவை கூட்டுவான்னு தான்